அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் என்கிற பிரிவில் ஃபர்ஸ்ட் லெசன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் growth அந்த லெசனில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. briefly explain various terms associated with measuring of national income. தேசிய வருமானத்தை கணக்கிடக்கூடிய முறைகளையும் தேசிய வருமானம் என்றால் என்ன என்பது பற்றியும் விளக்கமா உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி தான் விவாதிக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்கம் அப்படின்னா அதற்கு இன்னும் 2 பெயர்கள் இருக்கு. நேஷனல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னும் அதை சொல்லுவாங்க. அப்ப நேஷனல் இன்கம், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், நேஷனல் டிவிடெண்ட் இந்த மூன்றுமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கும். இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஒரு சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சென்டம்னுடைய இலக்கு அப்படின்னு பயணிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5 மார்க்கை விட 1 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 1 மார்க் மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு சென்டம் போயிடும். அங்க ஆல்டர்னேட்டா மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்ப நம்ம மாற்று பெயர்களை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி கேள்வி வரும்போது ட்விஸ்டடா வரும்போது நம்ம தெளிவா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப நேஷனல் இன்கம் அப்படின்னா நேஷனல் டிவிடெண்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்ற 3 பெயர்களும் ஒரே அர்த்தத்தை குறிக்கும் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவாக்கணும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். இப்போ இந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது தேசிய வருமானம். ஒரு உதாரணத்துக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒரு தேசம். நம்முடைய தேசத்துல ஒரு வருடம் முழுவதும் அந்த நாட்டு குடிமக்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா 2 விதங்கள்ல வரும் அல்லது 3 விதங்கள்ல வரும். ஃபர்ஸ்ட் அந்த நாட்டு மக்கள் உற்பத்தி செய்து தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள், இதுக்கு பேர் ப்ரொடக்ஷன். இந்த கூட்ஸை உற்பத்தி செய்து விற்பனை செய்வது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம். இன்னொரு விதம் சேவைகள், விமான சேவை, போக்குவரத்து சேவை, மின்சார சேவை, ரயில் சேவை, இப்படி தொலைத்தொடர்பு சேவை, இப்படி பல்வேறு சேவைகளை வழங்குவதன் மூலமாக ஈட்டக்கூடிய வருமானம். மூன்றாவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, நாம வெளிநாடுகளில் செய்திருக்கக்கூடிய முதலீடு, அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இந்த 3 விஷயங்களும் ஒரு வருடம் முழுக்க நம்ம சேர்த்தா எவ்வளவு கிடைக்குமோ அதுதான் தேசிய வருமானம் அல்லது நேஷனல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் NFIA, இதுதான் ஃபார்முலா. GNP அப்படிங்கிறது நேஷனல் இன்கம். GNP ஈக்குவல் டு C. C என்று சொன்னால் அது கன்சம்ஷன், மக்கள் நுகரக்கூடிய பொருட்கள், வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அப்ப நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் உற்பத்தி பண்ணினது தான் வாங்கி பயன்படுத்த முடியும். அப்போ ஒரு நாடு முழுக்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், அதுக்கு பேர் கூட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட், சி பிளஸ் ஐ, கன்சப்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நாம செய்திருக்கக்கூடிய முதலீடுகள். பிளஸ் ஜி, ஜி அப்படிங்கிறது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசு செலவினங்கள். பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம், எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்ஸ், எம் அப்படிங்கிறது இம்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய விஷயத்துக்கு பேரு எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது லாபம். இம்போர்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது நஷ்டம். நம்ம கிட்ட இல்லாத பொருட்களை நாம எக்ஸ்போர்ட் பண்ணதை விட அதிகமா இம்போர்ட் இறக்குமதி பண்றோம் அப்படின்னு சொன்னா அது நஷ்டம். அது போல NFIA, நெட் ஃபேக்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராட், நாம எந்த அளவுக்கு அதிகமா வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்கோமோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய். ஸோ GNP கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் நேஷனல் இன்கம் ஈக்குவல் டு C, கன்சப்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ஸ் பிளஸ் NFIA, நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட். ஸோ இந்த விஷயங்கள் சேர்ந்தது தான் நேஷனல் இன்கம் ஆர் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு நீங்க தெளிவாக விடையளிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு தேசமானது வருடம் முழுவதும்
உற்பத்தி செய்த பொருட்களை விற்பதன் மூலியமாகவும் சேவைகள் மூலியமாகவும் வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த பணத்தின் வருமானம் மூலியமாகவும் ஈட்டக்கூடிய ஒரு வருடம் முழுவதும் கணக்கிட்ட வருமானத்திற்கு பேர் தான் நேஷனல் இன்கம். சரி, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.